என் நெஞ்சில் குடியிருக்கும். எங்க போறோம் அப்படின்னா சென்னை டு கும்பகோணம் ஒன் வே ட்ராப். ஓட்ட போகிற காரு டாட்டா டிகோ பெட்ரோல் இன்ஜின். இப்போ கிளம்பலாமா? வண்டியை கிளம்பிட்டோம். ஆரம்பிக்கலாமா? சுகர் கேப்புங்க இங்கே எப்பயுமே சேம டென்ஷனுங்க. கேப்பே இருக்காது. ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 10 விட்டுருந்தாரு. ரைட்டு ஃபோன் பண்ணுறாரு. சார்ஜர் பின் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. எனக்கு சோதனையை பாருங்க மக்களே. கரெக்டாக போய் ஆலந்தூர் கீழ்பாலத்துலேருந்து ஆலந்தூர் பிரிட்ஜு மேலே கரெக்டாக இந்த டைமில் பார்த்து இந்த இன்ஜின் லைட்டு வண்டி ஓடாமல் நிற்கிது தெளிவா. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இப்போ நம்ம பிரேக் எடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா கேஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக அது மேல்மருவத்தூருக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்கலாமா. நம்ம பிரேக் எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு அப்படியே கும்பகோணம் ட்ராப் பண்ணிட்டு நம்ம ட்ரெயின் ரிட்டர்ன் வந்துடலாம். பாய். ஒரு வழியாக பாண்டிச்சேரி வந்தாச்சு. இல்லை செம டிஃபிகல்ட்டாக இருக்குது. ரோடு ஒரே டிராஃபிக் ஆகிடுச்சு. இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஏன் இப்படி இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு தான் சுத்தமாக புரியல. ஒரு வழியாக நம்ம கும்பகோணம் வந்தாச்சு. கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. கிளைண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு நம்மளும் சென்னைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கும்பகோணத்துலேருந்து போட்டு ஏற போகிறோம். இதில் நடுவில் என்னால் வீடியோ பெருசாக ரெக்கார்ட் பண்ண முடியல. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆக்டிங் டிரைவர் டியூட்டி ஆல் தேவை அப்படின்னா என் நம்பர் இதில் நான் டேக் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு கூப்பிடலாம். தேங்க்யூ. எப்போ என்று நிற்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும்.